வெல்கம் டு திருவாரூர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு காரசாரமான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோட லாஸ்ட்லேயும் காட்டியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அண்ட் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் வேகிற வரைக்கும் இது குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம்னா இந்த பெப்பர் பவுடரை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.